சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் பேசுவது ஒளிபரப்பப்படுவதில்லை எனவும் சபாநாயகர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2 மணி நேரம் 52 நிமிடத்துல 1 மணி நேரம் ஆளுங்கட்சி சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் பேசினாங்க. மீதி 1 மணி நேரம் 52. அதுல சிடியில கொடுக்கப்பட்டது வெறும் 46 நிமிடம் பதிவு செய்து கொடுத்தாங்க. அந்த 46 நிமிடத்துல 44 நிமிடம் மாண்பு முதலமைச்சரும் மாண்பு அமைச்சர் பேசுனதா இருக்குது. வெறும் 2 நிமிடம் தான் நான் பேசுனது இருக்குது. அப்படி என்றால் சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டார் என்பதற்கு இதுவே உதாரணம். அதோட இன்றைய தினம் கூட சட்டப்பேரவைத் தலைவர் பதவி நீக்கும் தீர்மானத்தின் மீது நான் பேசுவதை ஒளிபரப்பு செய்யல, நேரலையில் ஒதுக்கி செய்யல. ஆனா முதலமைச்சர் பேசுறத ஒளிபரப்பு செய்யறாங்க. இதுதான் ஒருதலை பட்சங்கிறோம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சுமார் 40,000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி கூறினார். 1000 கோடி அளவுக்கு அதுல அமலாக்கத்துறையில முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையினுடைய அறிவிப்புல பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வந்த செய்தி. ஆனா அந்த முழு எங்களுக்கு வரல. அது வந்த பிறகு முழுமையா உங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு கிடைத்த தகவல்படி இந்த 1000 கோடி இல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து சுமார் 40,000 கோடிக்கு மேல இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்பதாக, முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இதையெல்லாம் முழுமையா தெரிஞ்ச பிறகு ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதிமுக ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது என்றும் தங்கள் கட்சியை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். செங்கோட்டையன் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். எப்ப பார்த்தாலும் இதுல எப்பாவது ஒரு குழப்பம் வரணுமா? அப்படித்தான் இருக்கீங்களா ஒழிய ஒற்றுமையா இருக்கும்னு என்னங்க? நாங்களாம் எப்ப ஒற்றுமையா தான் இருக்கிறோம். நீ யாராலையும் பிரிக்க முடியாதுங்க. நான் என்னைக்கு முதலமைச்சரானோ அன்னையிலிருந்து இந்த திட்டத்தை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் உடைச்செறிஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைப்பாரு.